மத்திய பிரதேச மாநிலம் ரத்லம் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்ட நிலையில் அதில் இருந்த டாங்கரில் இருந்து கொட்டிய டீசலை பொதுமக்கள் அள்ளிச் சென்றனர். இதுகுறித்த தகவல்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன, விரிவாக விவரிங்க. மத்திய பிரதேச மாநிலம் ரத்லம் அருகே சரக்கு ரயில் பெட்டிகள் மூன்று பெட்டிகள் நேற்று இரவு தடம் புரண்டு உள்ளன. ராஜ்கோட்டிலிருந்து போபால் அருகே பகானியாபுரிக்கு பெட்டிகள் கொண்டு செல்லப்பட்ட பொழுது டெல்லி மும்பை வழித்தடங்களில் உள்ள ரயில்வே யார்டு அருகே இந்த விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. உடனே ரயில்வே அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து அங்கே அந்த பெட்டிகளை அகற்றும் முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டிருந்தனர். முதற்கட்டமாக உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். தடம் கொண்ட ஒன்று ரயில் பெட்டியில் பெட்ரோலியம் பொருட்களும் மற்றும் டீசல் பொருட்களும் அங்கே கொண்டு செல்லப்பட்டிருந்தன. இதில் ஒரு பெட்டியிலிருந்து டீசல் பொருட்கள் கசிந்து இருப்பதாகவும், மேலும் அசம்பவ சம்பவங்கள் எதுவும் நடக்காமல் இருக்க அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுத்து வருகிறோம் என ரயில்வே மேலாளர் தெரிவித்திருந்தார். தடம் புரண்ட பெட்டிகளில் இருந்து விலகி இருக்கவும், சிகரெட் அல்லது பீடிகளை பற்ற வைப்பதை தவிர்க்கவும் அந்த பகுதி மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. காலையில் அந்த பகுதி மக்களுக்கு இந்த தகவல் வெளியான நிலையில் ஏராளமானவர்கள் அங்கே கூட்டம் கூடி அங்குள்ள டீசல்களை பக்கெட்டுகளாக கேன்களாகவும் எடுத்து செல்லும் காட்சிகள் தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.